வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே எல்லாருக்கும் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு என்னோட முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிலே சூரியன் வராரு. அதே மாதிரி இது வரைக்கும் 12ஆம் இடத்துல வந்து 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த மாதத்திலே வந்து ஒரு சிறப்பான பலன்கள் இந்த ரெண்டு கிரகங்களால் தான் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க போகுது. உங்களுக்கு வந்து இப்போ ஜென்ம ராசிக்கு வந்து சூரியன் வரனால பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்களுக்கு ராசிக்கு வரனால நீங்கள் இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட திறமைகள், அதே மாதிரி அந்நியர்கள் தொடர்பு இதெல்லாம் வந்து நிறைய ஏற்படும். உங்களோட நிர்வாக திறமையை பாராட்டி நிறைய பேர் பேசுவாங்க. உங்களுடைய புகழ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம். அதே மாதிரி உங்களோட ராசியிலே வந்து புதன் இருக்கனால உங்களோட புத்திசாலித்தனமும் நல்லா இருக்கும். எந்த ஒரு செயலையும் சரி ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப சாதுரியமாக செயல்படுவீங்க. அடுத்த தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து இப்போ 10ஆம் இடத்துல வந்து குரு இருக்கார். நான் ஏற்கனவே வந்து கடந்த 2-3 ராசி பலன்களே சொல்லியிருக்கேன் நான். 10ஆம் இடத்துல குரு வந்து பதவி இழக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒரு இதுவும் கிடையாது. 10ஆம் இடத்துல குரு பதவி இழக்கும்னா குருங்கிறவர் வந்து நேர்மைக்கு ஒழுக்கத்திற்கு காரகன். நீங்கள் தொழிலில் வந்து கண்டிப்பாக உண்மையிலே நேர்மையாக உங்களுக்கு வந்து உண்மையாக இருந்தீங்கன்னா தொழில் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல மதிப்பு உயர்வு கொடுப்பாரு. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு 2க்கும் 11க்கும் அதிபதி. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல இருந்த கேது வந்து 11ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சனி பகவான் வேறு இருக்காரு. அதுவும் சுக்கிரனும் கூட சேர்ந்துருக்கு. அப்படிங்கும்போது உங்களோட யோகாதிபதி 11, உங்களுக்கு வந்து உங்களோட ராசி அதிபதி 11, 10வது வரைக்கும் 11ஆம் இடத்துல கேது வேறு இருக்கனால நினைத்ததை சாதிக்கும் மாதமாக, அதாவது இந்த மாசி மாதத்தோட முற்பகுதியில் வந்து அதாவது நீங்கள் உங்களோட ஆசைகள், நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே வந்து இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து பண வரவும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களோட 3ஆம் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்காரு. 3ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி. அப்படிங்கும்போது உங்களோட தைரியஸ்தானம், முயற்சிஸ்தானம் எல்லாமே நல்லா வலுவாக இருக்குது. எந்த ஒரு செயலையும் வந்து நீங்கள் வந்து தைரியமாக கால் எடுத்து வைக்கலாம். எந்த ஒரு முயற்சியிலும் வந்து நீங்கள் அசால்ட்டாக இந்த காலகட்டம்ல வந்து நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப முயற்சி எடுக்க தேவையில்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து நிம்மதியே இல்லை, தூக்கமே இல்லாட்டின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நிம்மதியான தூக்கம், நல்ல சந்தோஷம், நிம்மதி எல்லாமே டோட்டலாக கிடைக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில் வந்து சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரனால நிறையா வந்து நீங்கள் ஆடை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, உல்லாச பொருட்களை வந்து வாங்கறதுக்கு ஆசைப்படுவீங்க. அது கட்டிலாகட்டும், மெத்தையாகட்டும், முக்கியமாக வந்து நகைகளில் கூட நீங்கள் வந்து பொருளை போடுவீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஆடம்பர பொருட்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து அதிகமாக வாங்குவீங்க. அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்ததிபதி அவராகவே வர்றனால வீடு கட்டுறது, இல்லாட்டி புதுசாக இடம் வாங்க போகிறேன் அப்படின்னா வந்து இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வந்து தாராளமாக முயற்சி எடுக்கலாம். அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வந்து தான தர்மங்கள் செய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அவர் தான் உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாக வரனால தான தர்மங்கள் வந்து நிறையா செய்வீங்க. இல்லாட்டி அப்பா வழியில் வந்து உங்களுக்கு நீங்கள் செலவுகள் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை நீங்கள் வந்து எதுவும் ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துறீங்கன்னா அதுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் பணம் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மாசி மாதம் வந்து எல்லாமே, அதாவது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து குறை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை. இந்த ராகு கேது பயிற்சி வேணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு வந்து இப்போ ராகு வராரு. இப்போ 5ஆம் இடத்துல ராகு வரனால குழப்பங்கள் ஏற்படும். ஏற்கனவே குழப்பங்கள் பொதுவாக 5ஆம் இடத்துல ராகு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும், கொஞ்சம் மந்தமான புத்தி ஏற்படுத்தும். ஆனால் உங்களுக்கு ஜென்ம ராசிலே புதன் இருக்கிறனாலையும், ஜென்ம ராசிலே வந்து சூரியன் இப்போ வர்றனாலையும் அந்த ஒரு நிலைமை வந்து கண்டிப்பாக அந்த காலகட்டம் வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம். நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தில் வந்து தைரியமாக ரிஸ்க் எடுக்கலாம், தைரியமாக முயற்சி எடுக்கலாம். எல்லா விதத்துலேயும் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஜென்ம ராசியில் வந்து இப்போ சூரியனுக்குலாம் பார்த்தீங்கன்னா உடல் வந்து கொஞ்சம் உஷ்ணம் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் வந்து சூரியன் வரும்போது வந்து உங்களோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகறனால கொஞ்சம் நீங்கள் கணவனாக இருக்கட்டும் சரி, மனைவியாக இருக்கட்டும் சரி, உங்களோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அவங்க கூட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் பேச்சை ஏன் நீ கேட்க மாட்டீங்க, அந்த மாதிரி வந்து உங்களோட பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் தான் உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாக வரனால வந்து பிரச்சனைகளை வந்து ரொம்ப பெருசாக வராது. கடைசி அந்யோன்யத்தில் தான் முடியும்.
அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியான புதனும் ஒரு ராசியில தான் இருக்கனால குழந்தைகள் வழியில் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். அவங்களால வந்து நீங்கள் இந்த காலகட்டம் வந்து நல்லா பெருமைப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம் அப்படிங்கிறது சிற்றின்பங்களை குறிக்கக்கூடியனால சிற்றின்பங்களுக்கு கொஞ்சம் அதிக நேரம் செலவிடுவீங்க. அதே மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்களுக்கும் கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த மாத ராசி பலன்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலையெல்லாம் இழந்துட்டேன் அப்படின்னு போட்டிருந்தீங்க. கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல கேது இருந்துச்சு. 12ஆம் இடத்துல கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது பிரச்சனைகளும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடியவர். 6ஆம் இடத்து ராகு வந்து பிரச்சனைகளை கொடுத்து அதுக்கு சொல்யூஷனையும் கொடுப்பாரு. ஏன்னா ராகு அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் விரிவடை இருக்கிறோம். அதோட காரகத்துவமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். எந்த ஒரு பாவத்துக்கு போனாலும் அந்த பாவத்தை வந்து விரிவுபடுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு பற்றி போட்டிருந்தீங்க. வேலை இழப்பு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அதுக்கான காரணங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அப்படி இதுவும் காரணங்களுக்கு உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சா உங்களோட ஜன ஜாதகம் வந்து என்னோட இமெயில் இருக்கும். நீங்கள் பார்க்குற வீடியோலேயே இருக்கும். அதில் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆகும். மற்றபடி உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.